ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எச் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு ஒரு பிளாக் வீடியோ தான். நல்ல கூலான ஒரு வெதர். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். தண்ணி உள்ள வச்சுட்டேன். இன்றைக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது 3 மணிக்கு. அதனால் வெள்ளனை ஒடும்பி சமைக்கிறேன். காலமையில் அப்பாயின்மெண்ட்டாக முதல் நாளே சமைச்சிடுவேன். இன்றைக்கி 3 மணி என்ற வடிவாக காலையிலே தான் ஒடும்பி சமைக்கிறேன். முட்டை குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு முட்டையை வேக வச்சுருக்கிறேன். இங்கால பீன்ஸ் பால் கறிக்கு பீன்ஸை சின்ன சின்ன நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி ஒவ்வொன்றா செய்வோம் வாங்கோ. பீன்ஸ் பால் கறி செய்ய போகிறேன். அதுக்கு அடுப்பில் சட்டியை வச்சுருக்கிறேன். சட்டி சூடாயினது பிறகு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி தாளிச்சு தான் பீன்ஸ் பால் கறி செய்ய போகிறேன். எண்ணெய் சூடாயினது பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன். கடுகு பொரிஞ்சது பிறகு கருவேப்பிலை, ஒரு ரம்பையும் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு பச்சை மிளகாயையும் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். பித்தல் மிளகா போட இருக்குன்னா பித்தல் மிளகா போடுவேன். அதே பச்சை மிளகா போடுறேன். கொஞ்சம் வெங்காயத்தையும் இதை நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கி விடுவேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இன்றைக்கி நாளுக்கு நாங்கள் உங்களோட பேபிக்கு உடுப்படுத்த போகிறோம். அதையும் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். வெங்காயம் வதங்கினது பிறகு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை ஆட் பண்ணுறேன். காட்டுக்கும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு கல் ஆட் பண்ணுறேன். நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன். பீன்ஸுக்கு மாசி போட்டு பால் கறி வச்சாலும் நல்லா இருக்கும். இறால் கிடைச்சிருந்தா இறால் போட்டு பால் கறி வச்சாலும் பீன்ஸ் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணினது பிறகு பீன்ஸ் வேறு அளவு தண்ணி விடப்போம். தண்ணியை விட்டுட்டு இனி மூடியை போட்டு இதை வேக வைப்பேன். இது நல்லா இது வேகட்டும். முட்டை குழம்புக்கு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து முட்டை குழம்பு செய்ய போகிறேன். இதுக்கு பூண்டு நிறைய போடணும். இன்றைக்கு என்னோட பூண்டு இல்லாமல் போச்சு. இந்த 3 பல்லு பூண்டு தான் கிடந்தது. இதைத்தான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட பூண்டு இருந்தால் நிறைய பூண்டு போடுங்க. பீன்ஸ் வெந்துட்டு அதுக்கு பிறகு தேங்காயோட தலைப்பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு துண்டு தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறேன். தேசிக்காய் புளி ஆட் பண்ணின வேண்டாம். பீன்ஸ் பால் கறியும் ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட வேண்டாம். சரி, முட்டை குழம்புக்கு எண்ணெயை ஊற்றி கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், வெந்தயம், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பையெல்லாம் போட்டு வதக்கியிருக்கேன். வெங்காயம் வதங்கினது பிறகு குழம்பு மிளகாத்தூள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கிறேன். நல்லா இருக்கிறத மிக்ஸ் பண்ணி விடுவேன். வெதர் கொஞ்சம் உள்ளுக்கு வச்சு இறக்குற மாதிரி இருக்குது. வீடியோ எடுத்துட்டு நினச்சினா வீடியோ ரெக்கார்ட் ஆகையில். முட்டை குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். 1ஆம் பால், 2ஆம் பால், 3ஆம் பால் மிக்ஸ் பண்ணின பால். மாசி போட்டு முட்டை குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். ஒரு துண்டு மாசியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். குழம்புக்கு தேவையான அளவு பழப்புளியை கரைச்சி ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன துண்டு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சதுக்கு பிறகு அவிச்ச முட்டையை கத்தியால் அப்படி கீறிட்டு போட்ட வேண்டாம். கொஞ்சம் உப்பெல்லாம் ஏறும். மகன் அவிச்ச முட்டை சாப்பிட மாட்டார். பொரிச்சு கொடுத்தா சாப்பிடுவார். அவருக்கு சிக்கன் கறி இருக்குன்னு நேற்று சமைச்சேன். அதோட தான் கொடுக்க போகிறேன். அதை சாப்பிடாட்டிக்கு முட்டையும் பொரிச்சு கொடுப்பேன். இதோட முட்டை குழம்பு கொஞ்சம் கொதிச்சு வத்தி வரட்டும்.
ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து திரிஞ்ச பாலில் வந்து பன்னீர் செய்கிறத காட்டியிருப்பேன். ஆனால் பன்னீரை பிறகு காட்ட இல்லை. இந்தளவு பன்னீர் எனக்கு கிடைச்சது. இனி இதை துண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் எதுவும் செய்யலாம். அதால் எப்போயுமே திரிஞ்சு போன பாலை வீணாக்காமல் இப்படி செஞ்சிடுங்க. எப்படியும் ஒரு 100-150 கிராம் கிட்ட வரும் இந்த பன்னீர். பார்த்தீங்கன்னா தெரியும், சதுரமாக இல்லையே தவிர மற்றபடி நாங்கள் சதுர இதில் போட்டு வச்சோம்னா சதுரமாக இது செய்யலாம். சைட்டில் வந்து ரவுண்டாக நான் வச்சு இது செய்த வடிவாக அப்படியே இதில் வரும். இதெல்லாம் கட் பண்ணினோம்னா சின்ன சின்ன க்யூப்பாக வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த டப்பாவில் கட் பண்ணி வச்சுனோன்னா நாங்கள் பன்னீர் சமைக்கக்குள்ளே இது செய்யலாம். சமையலெல்லாம் முடிஞ்சு சுட சுட சிவப்பரிசி சோறு, மாசி முட்டை போட்டு முட்டை குழம்பு, நேற்றைய வெண்டைக்காய் பால் கறி, இன்றைக்கு சமைச்ச பீன்ஸ் பால் கறி, கொஞ்சம் சிக்கன் குழம்பும் கிடக்கு. இதோட தான் இன்றைக்கி லஞ்சை வந்து சமாளிக்க போகிறேன். லஞ்சை சாப்பிட்டுட்டு மகனையும் வலிக்கிட வச்சு நானும் வலிக்கிடணும். டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் வந்துட்டு அப்படியே அப்பாயின்மெண்ட் முடிய நாங்கள் பேபிக்கு உடுப்படுத்திட்டு வருவோம். பிறகு என்ன செய்கிறோம்ன்றதை வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஊரிலேருந்து பார்சல் வந்துருக்கு. இன்றைக்கி 2 பார்சல் வரணும். டெலிவரி 1 வந்துட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒழிக்கிற போகிறோம். நாங்கள் ஒழிக்கிட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹஸ்பண்ட் வந்தோன்னே கீழே இறங்க. சரி, +1 தேங்க்யூ. நீ டாக்டர்கிட்ட போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டாக்டர் ஆஃபீஸுக்கு வந்துட்டேன். வந்து டாக்டரை பார்த்ததுக்கு பிறகு டாக்டர் எல்லாம் ஓகேன்னு சொன்னது பிறகு அங்கேருந்து வெளிக்கிட்டேன். இது வந்து எங்கள் இடத்துக்கிட்ட உள்ள லைப்ரரி. இன்றைக்கி வந்து நல்ல நாள் என்ன விடவா நாங்கள் பேபிக்கு வந்து 4 உடுப்பு எடுக்க போகிறோம். அதுக்கு கையோடு அப்படியே ஷாப்பிங் போகிறோம். இப்போ வந்துட்டோம் கடைக்கு. இது எல்லாமே பேபி செல்கிற டாய்ஸுகள் தான். ஒவ்வொரு செக்ஷனாக இந்த கடையில் இருக்கும். அப்படியே நான் இதில் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லா உடுப்பும் இருக்குது. அதில் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். எந்த உடுப்பு எடுத்தேன்னு நான் வீடியோவில் வந்து காட்டையில் பிறகு வேறொரு வீடியோவில் காட்டுறேன். அப்படியே உடுப்பையும் எடுத்துட்டு மகன் இந்த டாய்ஸ் எடுத்து விளையாடி கொண்டிருக்கவர் பார்த்தா பிறகு வச்சுட்டார். அதாவது கீழே ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு கையோட மகனுக்குரிய சில சாப்பாடுகளும் முடிஞ்சு அவருக்கு ஈவினிங்கில் கொடுக்குற சாப்பாடுகள் அதுகளையும் இந்த கடையிலே பார்த்து எடுத்துட்டு வீட்டை கிளம்பிட்டேன். வீட்டை வந்த கையோட மற்ற பார்சலும் வந்துட்டு இப்போ 2 பாக்ஸையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து இதில் அன்பாக்ஸ் பண்ண இல்லை, அது தனியாக அன்பாக்ஸ் பண்ணி போடுறேன். இப்படித்தான் இன்றைய நாள் வந்து எங்களுக்கு போனது. இந்த வீடியோவில் எதுவும் பிள்ளைகள் இருந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.